துன்மார்க்கருடைய யோசனைகளை கவிழ்த்து போட்டு அவர்களுடைய செயல்களை அபத்தமாக்க வல்ல நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 140:8. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும். துதிப்பதற்கு நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களை நேசிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வல்லவை உள்ளவராயிருக்கிறார். அதே சமயத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கவிழ்த்து போட்டு அவர்களுடைய யோசனைகளை சித்தியாமல் போக செய்யவும் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேறாமல் தடுக்கவும் அவரால் கூடும். எனவே நம்முடைய தேசத்தில் துன்மார்க்கருடைய யோசனைகள் நிறைவேறாமல் அவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் கவிழ்த்து போட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். உயர் பதவியில் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனைகள் தேசத்தில் நிறைவேறாமல் தேசத்தின் நன்மைக்காக செயல்படுகிறவர்களுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக துன்மார்க்கர் செய்கின்ற யோசனைகளையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டு அவர்களுடைய செய்கைகளை வாய்க்க செய்யாமல் போக வேண்டும் என்று மன்றாடி திறப்பிலே நின்று ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதியை விரும்பி நியாயத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆகவே அந்த நல்ல வல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.